ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யாவுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே தர்மடி விழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருந்த ஏன் கார்த்தியை அவள் பிடுங்கிட்டா, அதனால் அவள் உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருந்த வண்டியை கொளுத்திட்டா அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக்கிட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தைரியத்தோடு வந்து நம்ம ரம்யா சொல்லிடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இதனால் கோவப்பட்டு பார்த்திங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி வந்து நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா அடிச்சிடுறாங்க. இதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் வண்டியை எரிச்சிட்டு அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும், அதை விட அதிக அளவில் உன்னையும் நான் கஷ்டப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரம்யா வந்த வண்டியை பஞ்சர் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வரும்போது நல்லா வந்த வண்டி இப்போ ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வி வந்து நம்ம சரவணன் கேட்குறாரு. ஏன்னா சரவணன் எதனால் கேட்குறாரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். கார்த்தி தான் ஏதோ பண்ணியிருப்பான், அதனால தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம சரவணன் ஒரு பக்கம். இதனால் வந்து நம்ம ரம்யாவுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தாங்க இதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா சும்மாவே வந்து நம்ம அன்னத்தை கஷ்டப்படுத்தணும், அன்னத்தை நிம்மதியாக வாழ விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க நம்ம ரம்யா. இப்போது அடித்ததுனாலையும் வண்டியை ஸ்டார்ட் ஆகாமல் பண்ணதுனாலையும் நம்ம அன்னத்து மேலே இருக்கிற கோபமும் கார்த்திக் மேலே இருக்கிற கோபமும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்க போகுது இனிமேல் நம்ம ரம்யா. நானும் பார்த்துக்கிற ஒரு கை அப்படின்ற மாதிரி தான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே வந்து நம்ம ரம்யாவுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படியெல்லாம் வந்து நம்ம அன்னத்தை கஷ்டப்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.